இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித சிசேரியுசிடம் ஒரு நிமிடம் நாம் வாழ்வு பெற காப்பாற்றப்பட பக்தியாய் மன்றாடிக் கொள்வோம். இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் பல ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், லட்சியங்கள் உள்ளன. அதை அடைய வேண்டும் என்று கடினமாக உழைக்கிறார்கள். கண்விழித்து பிள்ளைகள் படிக்கிறார்கள். பலவற்றை தியாகம் செய்கிறார்கள். குடும்பத்தையே விட்டு பிரிந்து வேலைக்காக வாழ்கிறார்கள். ஓட்டமாய் ஓடுகிறார்கள். பல வருடங்கள் தீராத போராட்டத்திற்கு பிறகுதான் நினைத்ததையும் சாதிக்கிறார்கள். அதன் பிறகு அந்த இடத்தில் நின்று கொஞ்சம் தான் வாழ்ந்த வாழ்க்கையை சற்றே திரும்பி பார்த்தால் எதையுமே நாம் நின்று ரசிக்கவில்லையே, குடும்பத்தோடு நேரம் செலவிடவில்லையே, சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இழந்தாச்சு, மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவில்லை, ஆண்டவரை நினைக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை, ஆலயத்திற்கு சென்று எத்தனை வாரங்களானது என்றே மறந்து போனது. இப்படி ஓர் வாழ்க்கை வாழ்வதால் கிடைத்த பலன் என்ன? பணமும் பதவியும் மட்டும்தானா? நல்ல 4 நண்பர்கள் உண்டா நமக்கு? யாருக்காவது உதவி செய்திருக்கிறோமா? பிடித்ததை ஆசையாய் உண்டு எத்தனை நாட்களானது? இன்று இயேசு நமக்கு ஞாபகப்படுத்துவது இதுதான் நண்பர்களே. என் மகளே, என் மகனே, வாழ்க்கையில் உலக பிரகாரமான வெற்றியை, அங்கீகாரத்தை, பதவியை, பட்டத்தை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். இதனால் உன் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் வாழ்க்கையும் ஜெப முயற்சிகளும் குடும்ப ஜெபமும் குடும்ப சந்தோஷமும் முடங்கி போனது. கொஞ்சம் நில்லு, அமர்ந்து யோசி. அர்த்தமுள்ள காரியங்களை, நித்திய வாழ்வை தரக்கூடியவற்றை செய் என்கிறார் இயேசு. இன்றைய வசனமும் அதையே நமக்கு கூறுகிறது. கேட்போமா? மனிதர் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? சொல்லுங்கள் நண்பர்களே, பயன் என்ன? விடையில்லை உங்களிடம். இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு ஓரளவு பணமும், நல்ல ஒரு வீடும், நல்ல ஒரு வாகனமும், படிப்பும் வேலையும் தேவைதான். இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்க முடியாது, மறுக்கவும் இல்லை. ஆனால் அது என்றுமே நிலையான அமைதியை, மன சாந்தியை தர முடியாது. இறை இயேசுவின் பிரசன்னம் மட்டுமே அதை நமக்கு கொடுக்கும். ஜெபத்தால் மட்டுமே நம்மால் அந்த இறை பிரசன்னத்தை உணர முடியும். அந்த தெய்வீக ஆசி, அதை முதலில் தேடுவோம், மற்ற அனைத்தும் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறது வசனம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் எங்கள் ஆன்மாவை இழந்தால் எங்கள் வாழ்வையே இழக்கின்றோம் என்று இன்றைய நாளின் வசனத்தின் மூலம் உணர்ந்து கொண்டோம். ஆன்மாவை காத்துக்கொண்டு உமக்கு பிரியமுள்ள, பிறருக்கு உதவியுள்ள நல்லதொரு கிறிஸ்துவ வாழ்வை வாழ துணை செய்யும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.